செல்லும் பக்தர்கள் செல்லும் வழியில் உணவுப் பொருட்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த குப்பையை குப்பை தொட்டியில போடுங்க. தயவு செய்து போற வழியில குப்பை தொட்டி நிறைய வச்சிருப்பாங்க, குப்பை தொட்டியில போடுங்க. வேற இடத்துல போடுற மாதிரி இருந்தா கூட யாரோ ஒருத்தர் சேகரிச்சு அதை தயவு செய்து குப்பை தொட்டியில போடுங்க. இறைவனை பார்க்க போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இயற்கை காப்பாளரா இருக்கணும். இயற்கை காப்பதோட இறைவனை காணலாம். தயவு செய்து குப்பையை குப்பை தொட்டியில போடுங்க. பக்தர்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து பொறுப்பெடுத்துட்டு ஒரு 10 பேர்த்துக்குள்ள ஒருத்தர் குப்பையை நீங்களே சேகரிச்சு அதை வந்து குப்பை தொட்டியில போடுங்க. ஆனா அந்த பிளாஸ்டிக் கவர் யாழ் பவுண்டேஷன் கவர் கொடுங்க. எங்க வச்சிருக்கீங்க? கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த குப்பையை வந்து கண்ட இடத்துல வீசாதீங்க. ஏன்னா சாப்பாட்டை தெளிவா நம்ம வாயில போட்டு நம்ம சாப்பிட்டா எவ்வளவு ஆரோக்கியமா இருப்போம்னு தெரியுது. அதே மாதிரியே குப்பைக்கான இடத்துல குப்பை தொட்டியில போடுங்க. கண்ட இடத்துல தயவு செஞ்சு போடாதீங்க. நம்ம கடவுளை பார்க்க போறோம், போற வழியில நம்ம இயற்கைக்கு தீமை செஞ்சுட்டு போனா அது அவ்வளவு பக்தியா இருக்காது. உண்மையான பக்திமான்கள் வந்து கண்டிப்பா குப்பையை வந்து பொறுப்பா குப்பை தொட்டியில போடுங்க. குப்பை தொட்டியில் குப்பைகளை போடவும், கண்ட இடத்துல தயவு செஞ்சு போடாதீங்க. பழனி பக்தர்களே, நீங்க வேண்டிட்டு போற அத்தனையும் நல்லதெல்லாம் நடக்கணும். குப்பையை குப்பை தொட்டியில போடுங்க.